போயிடாதே தாயி. அந்த டீ அதான் கிளம்புங்க டீயை குடிச்சிட்டு. டீ வாங்கியாவது இந்த பொங்கமுட்டி தங்கச்சி கொண்டு வந்து கொடுக்குறது. டீயை சாப்பிட்டு அங்கே தானே இருக்க. யாருக்கு? எனக்கா? முதல்ல சொன்னாங்க டீ எனக்கு மட்டும் டீ கொடுக்கலன்னா அந்த பாசத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் தாய் உள்ளா. உனக்கு தெரிஞ்சுக்க, இப்படி எல்லாம் பக்குவமா நடந்துக்க. ரொம்ப நாளுக்கு பக்கமா தானே பக்கம் கேட்டு கடைசி சரி சரி. அதனால பாசமா கொண்டாந்து கொடுக்குறீங்க. சரி சரி. அதனால விவரமா சொல்ற டீ கடை வச்சிருக்கோம். காலையில வந்து மறக்காம நீங்க வந்து சாப்பிட்டு போயிருந்தோட விவரம் சொல்றாங்க. இதனால என்ன இருக்கு? முதல்ல கேட்டாரு பாரு, எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா, நான் இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு கேட்ட விவரத்தை ஆக்கி தெரிஞ்சு அவங்க உட்காந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய இப்படி அட்டை தரத்துல பேர் நார்தல் கொண்டாந்து கொடுக்குறீல, இன்னும் கொலையா கொள்வாரு. எல்லாருக்கும் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்காத ஆளு யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு பக்கத்து ஊர் தான் தெரியும். நான் காலையில சரி குடிங்க குடிங்க குடிங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிங்க. முதல்ல இந்த ஆளு இந்த இருக்கிற ஆளு எந்திரிச்சு போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் முடிச்சுட்டு உள்ள போயிருவேன். நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இவர் பொழுதுக்கு என்னை அறுத்து கொலையா கொண்டு என்னை கடைசியில உள்ள போச்சுருவாரு. ஏன் சொல்ல வர அப்படின்னா, உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்குது. நல்லா விவரமா பேசுறீங்க. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். நீங்க விநாயகரை பத்தி பேசுறீங்க. எப்படி விநாயகரை பத்தி? அம்மா எனக்கு வேணாமா. இல்லம்மா எனக்கு வேணாமா. அம்மா வேணாமா. அதுக்கு திட்டுவாங்க. வாங்கி குடிக்கணும்னு விதி ஓட்டுறதுனால வாங்கித்தான் குடிக்கணும். நல்லபடியா மஞ்சள் சொல்லுவாங்க. மஞ்சள் வந்து தாலி உள்ளது. வாங்கி குடிக்கிறதோட குளங்காத சீரன் மண்ணுன்னு சொல்லுவாங்க. நீ குடிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா வண்டியை திருப்பிட்டாங்க. இப்பதான் எனக்கு வந்து சூடு இல்ல. 2 பேரும் சரியா வராது. நீங்க பேசுங்க. அவங்க கேட்டாங்கல்ல, அதுக்கு விளக்கம் இல்ல. நான் கேட்டேன் அவங்க. சரிம்மா, இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை சொல்றேன். பாருங்க, அப்ப விநாயகர் பெருமான் எடுத்து தடுத்து நிற்கிறார் சிவபெருமானை. அப்ப 2 பேருக்கும் யுத்தம் நடக்குது. யாருக்கு? சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் அந்த யுத்தம் நடக்குது. 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டோட தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து தலையை வெட்டி கீழே போட்டாரு. பிள்ளையார் தலை கீழே விழுந்துருச்சு. அப்ப பதறி அடிச்சு பார்வதி தேவி வந்து என் பிள்ளைய எப்படி வெட்டிட்டீங்களே, கொண்டு விட்டீங்களேன்னு அழுது புலம்புறா. அப்பத்தான் சொன்னார் சிவபெருமான், வடக்கு திசையிலே வடக்கே பல வச்சு படுத்திருக்கிற எந்த ஜீவன் தலையை வெட்டி கொண்டாந்து ஒட்ட வச்சா உடனே ஒட்டிக்க முடியும். வட திசையை நோக்கி போறாங்க. வட திசையிலே யானை படுத்திருந்தது. யானை தலையை வெட்டிக்கிட்டு வந்து ஒட்ட வச்சாங்க. அன்று முதல் விநாயகப் பெருமான் உருவான கதை, யானை தலை வந்த கதை. சரி பேசுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வடக்கு திசையை நோக்கி போகணும்னு சொன்னார்ல, யாரு போனது? அப்படி கேளுமா. யாரு போனது? வடக்கு திசை நோக்கி போனாங்க. அங்க யானை படுத்துருச்சு. அதனால அந்த யானையோட தலையை துண்டிக்கு படி கொண்டு வச்சோம் இல்ல. இங்க இருந்து யாரு போனது, யார போக சொன்னாங்க? அழுது புலம்புனது யாரு? அழுது புலம்புனது சக்தி. சக்தி புலம்புனால. சக்தி புலம்புனான்னா அதோடைய பூதகணங்கள்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பூதகணங்கள் வந்து சிவபெருமானுக்குன்னு ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்கலாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது பூதகணங்கள் 2 இருக்கும் தெரியுங்களா? அப்ப மீனாட்சிக்கு சொக்கருக்கும் திருமணம் நடந்துச்சு. அந்த விழாவுல மீனாட்சியோட சொந்தக்காரர் எல்லாரும் வந்தாங்க. அங்க இருக்கிற தின்பண்டங்கள் பதார்த்தங்கள் எல்லாமே சாப்பிடுறதுக்கு ஆள் இல்ல, மிச்சம் இருந்துச்சு. அப்ப யார் 2 பேரை உருவாக்கினாரு? மாப்பிள்ளை வீட்டு தரப்பாரு யார உருவாக்கினாரு? குண்டோதர்கள் சொல்லக்கூடிய 2 பேரை உருவாக்கினாரு. எல்லாத்தையும் அள்ளி தின்னு ஏப்ப விட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. வைடா கைய வைடா அப்படின்னாரு. கைய வச்சாரு, வை கையா மாறிச்சு. ஓடிச்சா இல்லையா? அதே பூதகணங்களை அனுப்பி வடதிசையில எந்த ஜீவன் படுத்திருக்கோ அந்த ஜீவனுடைய வெட்டி தலையை எடுத்து வந்து ஒட்டி வைக்க சொன்னாங்க. ஒட்டினாக தலை உருவாத யானை தலை. அதனாலதான் இன்னைக்கு பூலோகத்துல வடக்க தலை வச்சு படுக்க கூடாது. கருது புரைக்கும் போது அந்த நெல்லு கருது அரின்னு சொல்லுவாங்க. அதை வடக்க தலை வச்சு போடக்கூடாது அப்படிங்கிற ஐதீகம் வந்ததுக்கான காரணம் அந்த அம்மா கேட்ட விஷயம். என்ன காரணம்? இதுல ஒரு சூட்சகமான விஷயம் இருக்கு, நீங்க கேட்டுக்கங்க. வெத்தலைய துணியையும் காம்பையும் கிள்ளி போட்டுட்டு தான் வெத்தலை போடணும். அப்படின்னா என்ன காரணம்னா, காம்பை கிள்ளி முன்னாடி போடணும், முனியை கிள்ளி பின்னாடி போடணும். அதுலயும் அர்த்தம் இருக்கு. என்ன இது புதுசா இருக்கு பாருங்க. மேலோக நடன மங்கைன்னு சொல்லக்கூடிய லம்பை ஊர்வசி திலோத்தமி சொல்லக்கூடிய நிறைய பெண்கள், நடமாடுற பெண்கள் எல்லாம் இருந்தாங்க. எங்க இருக்காங்க? தேவலோகத்துல. தேவேந்திரன் ஒரு தினம் பாருங்க பூலோகத்திற்கு விருந்துக்காக உபசரிப்பு விழாவுக்கு வர்றாரு. விருந்து தேவேந்திரன் இந்த பூமியை நோக்கி வர்றாரு. பூமியில வந்து விருந்து உபசரிப்பு நடக்குது. உபசரிப்பு விருந்து வச்சோட முடிச்சோட என்ன பண்ணுவா? நீங்க கல்யாணக்கார வீட்டுக்கு போறிய, கல்யாணத்துல சாப்பிட்டோன்னு வெளியில வந்தோன்னு என்ன இருக்கும்? தாம்பூலம் தரித்தல். வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கிறாங்க.
அப்ப தாம்பலம் தெரிக்கக்கூடிய அந்த வெத்தலை பாக்கு இருந்துச்சு. அப்ப விருந்து உபசரிப்பு முடிந்தோன்னா தாம்பலத்துல வெத்தலை பாக்கு அப்படி கொண்டாந்து வச்சிருந்தாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வெத்தலை பாக்க போட்டோன்னா தேவேந்திரனுக்கு மிகப்பெரிய ஒரு அரசுமை உணவும் அதுல கிடைச்சிட்டாங்க. அப்ப கிடைக்கும் பொழுது அவன் பார்த்திருக்கான், நம்ம தேவோலகத்துல எவ்வளவு அமிர்தங்களா இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஆனா இந்த வெத்தலை